என்னை தியாகராயர் அரங்கில் ஒன்டாம்பர் காமெடி பீஸ். முத்தவரா இதெல்லாம் போய்ச்சேராது முத்தவரா, இந்த கட்சியெல்லாம் போய்ச்சேராது. நீங்கள் எதுக்கு இப்படி போட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு படம் எடுக்க போங்க, நான் வக்கீல் தொழிலில் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது, சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. அது இல்லடா நம்ம நோக்கம், படை எடுக்கணும்டா, இன விடுதலைக்கு படை எடுக்கணும். உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாதி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையே. பின்னையே அடிக்கடி இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறீங்க? ஒரு செடி நல்லா வளருன்னா நிலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது எங்கள் ஊரில் என்ன போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. நான் முளைச்சிருக்கேங்கிறது வேற. நீ இன்னும் முளைக்கவே இல்லையா? இந்த கை இது நான் உயர்த்தினது இல்லை, நானா உயர்த்தினது இல்லை, அது தானா உயர்ந்தது. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடிப்பைய. இது பல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணங்களுக்கு இடையிலே வெட்டி முறிக்கப்பட்ட மொத்த கரங்களின் ஒத்த உருவமாக தான் இந்த கரத்தை நீங்க பார்க்கணும். நம்ம ஊரு நாய்களுக்கு இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல, அதுகளுக்கு எவனோ செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஆமாண்ணாச்சி பையன் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அது அவங்களை பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதான் சின்ன பையன் இப்படி நிக்க மாட்டான் அப்படின்னு இருக்குது. அது என்னுடைய தம்பி இளையவர் உமர் கயான் வந்து நம்பிக்கைன்னு சொல்லலாம், விண்மீன் என்று சொல்லலாங்கிறாரு. அது நம்பிக்கை என்பது தான் நான் பார்க்கறது. அது வெளிச்சம் என்பது ஒரு ஒளிக்கீற்று, ஒரு நம்பிக்கை. அது என்ன மாதிரி நம்பிக்கை? அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல, அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. அது என்னிடத்துல இருக்குது. நேசிக்கிறது என்னுடைய அன்பும் அப்படித்தான், கோபமும் அப்படித்தான். அதுல வந்ததுதான் என் இன விடுதலை, என் உரிமை, என் தங்கம், என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோர் கல்யாண் ஜுவல்லர்ஸ். என் உண்மையிலே ஆர்வ கோளாறுல பேசுறானா, இல்ல ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறானா, இல்ல ஏதாவது பேசுனா கைதட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கானா? சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க 4 ஆண்டு காலம் நம்மளுடைய அரும்பாடுல ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கோம். 4 ஆண்டுகள்ல நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கட்சி பணி செஞ்சது எவ்வளவு காலம்? இல்ல, கட்சி 2010 மே 18 தொடங்குறோம். 2வது மாசத்துல நான் சிறைக்கு போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடிதான். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். திருப்பி வந்த உடனே 11 சட்டசபை தேர்தல், களத்துல நிக்கிறோம். அங்க பாரு எச்சக்கல பாய். தம்மை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இயக்குநர் சீமான் மீது பாலியல் மோசடி உட்பட 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த பயணத்தை ஒருங்கிணைச்சு அனுப்பி விட்டவன். அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்திலையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் இருக்கான். நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இடையில புந்து ஏன் விடுபடுத்த ஓடுற? திருப்பி மீனவர் படுகொலை, திருப்பி 3 பேர் விடுதலை, திருப்பி அணுகுலை, அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு, அதுக்கப்புறம் மீத்தேன். இந்த போராட்ட களங்களே நிறைய காலங்களை செலவழிச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. ஹிட்லரை வைக்கலைன்னா நிறைய அவங்க அண்ணன் படத்தை வச்சுட்டாம்பான். ஹிட்லரை வச்சுன்னு எங்க அண்ணன் சாதாரணமாயிட்டாரு. நம்ம ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தவன். ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம், புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம், உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும், உலகம் ரொம்ப அழகு. பெரியாரின் கடவுள் மறுப்பே இருக்கிறோம். அப்புறம் கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகனை கடவுள் இல்லைன்னு பாக்குறோம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போட்டோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான், இந்திரன் இருக்கான், தேவேந்திரன் இருக்கான், வருணன் இருக்கான், என் அப்பத்தா பாட்டி கொற்றவை இருக்கிறா. கொண்டாடுறோம். இவங்க தானா? அதுக்கு பிறகு பல ஆயிரம் குலதெய்வம் இருக்கு. அது மாதிரி இன தெய்வமும் இருக்கு. இப்ப இசைப்பிரியா எங்க குலதெய்வம்னா பிரபாகரன் எங்க இன தெய்வம். என்னடா சிவனுக்கு இதுல பாகுபாடு இருக்குது. தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. அப்ப நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனையும் வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ணேன்? புதுச்சேரி லோகாயப்பனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? உன்னாலதான் அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. என்னடா சொல்லிட்டேன்? ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டேன், ஒரு உண்மையை சொல்லிட்டேன். நான் தமிழன்னு சொல்லிட்டேன்.
ஐயோ நான் தமிழ, ஐயோ நான் தமிழங்க. ஏயா நீ மட்டுமாயா தமிழே, நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போறேன், அங்க போன பார்த்தா மார்க்ஸ் தலையில பொட்டு வச்சிருக்கு, சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வச்சிருக்கு. குன்றத்திலே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குண்டதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கீழே ஊதுவத்திய படத்துக்கிட்டு சைடுல சொருகி பக்கவாட்டில் சொருகி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியா சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே, தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாரு. ரேஸ்கல்ஸ். இந்த தவறுகளை சகித்து கொள்ள சொல்றதே பெரிய தவறு இல்லையா? தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக என்னைய பொறுத்து கொள்ளுங்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த கொண்டே உருவேன்.